தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 1311 விளம்பர பலகைகள் மற்றும் 317 விளம்பர பதாகைகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது வடகிழக்கு பருவமழை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விளம்பர பலகை அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. பருவமழையின் போது அதிக மழை பெய்தால் அதனை தடுப்பதற்கு கண்காணிப்பு அதிகாரிகள் ஒருபுறம், கட்டுமான பணிகளை விரைந்து முடிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வது ஒருபுறம் என மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், வடகிழக்கு பருவமழையின் போது பருவமழையொட்டி நடைபெறக்கூடிய விபத்துகளை கண்காணிப்பதற்கு, தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்து வருகிறது. அதன் ஒரு பொருட்டாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய விளம்பர பதாகைகள் மற்றும் விளம்பர பலகைகளை அகற்றும் பணி நேற்றிலிருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆணைக்கிணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில விளம்பர பலகைகள், பிளக்கார்ட்ஸ் எனப்படக்கூடிய விளம்பர பலகைகள், டிஜிட்டல் பேனர்கள், சுவரொட்டிகள் என்ற எந்தவித பாகுபாடுமின்றி தீவிரமாக அகற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கள ஆய்வுகளில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட 1311 விளம்பர பலகைகள், பிளக்கார்ட்ஸ், அதாவது இடையில சென்டர்மீடியன்ல இருக்கக்கூடிய இபி கம்பங்கள்ல, அதே போல தெரு விளக்குகள்ல இடையில மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பிளக்கார்ட்ஸ் எனப்படக்கூடிய விளம்பர பலகைகளும், ஆங்காங்கே தெருக்கள்ல பிளாட்ஃபார்ம்கள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் பேனர்கள் 1628 கண்டறியப்பட்டு இதுவரை அகற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 317 டிஜிட்டல் பேனர்களும் 1311 விளம்பர பலகைகளும் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மண்டலத்திற்குமான தொகையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அதிகபட்சமாக தேனாம்பேட்டையிலிருந்து 529 டிஜிட்டல் பேனர்கள் மற்றும் விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக மணலி மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து அகற்றப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை என்பது கடந்த 2 நாட்கள் அகற்றப்பட்ட எண்ணிக்கை. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் தொடரும் எனவும், இதே போன்று தொடர்ந்து அந்த விதிகளை மீறி பிளக்கார்ட்ஸ், பேனர்கள் அதிக அளவில் வைப்போர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.